ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு மார்னிங் குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் மெனு. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் மெனு ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் நல்ல ஹெல்த்தியான மெனு இன்றைக்கி. ஸோ என்னென்னலாம் ஊற வச்சுருக்கேங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்பங்கூழுக்கு இந்த கம்பு சாப்பாடு ஆக்சுவலாக வந்து ஒரு 10 மணி நேரம் கம்பை ஊற வச்சு, ஏன்னா நம்ம மத்தியான டயத்தில் நாங்கள் இங்கே இருக்க இல்லைங்கிறதுனால காலையிலேயே நான் கம்பை ஊற வச்சுட்டு போயிட்டேன். நேத்தி காலையிலேயே கம்பை ஊற வச்சுட்டு போயிட்டு ஒர்க் முடிஞ்சு வந்த உடனேயே சாப்பாடு வச்சு, அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 9-10 மணி அப்படிங்கும்போது இதை வந்து தண்ணி விட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஃபெர்மெண்ட் ஆக வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமாக வந்து இது ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. இந்த ஆமாம், தண்ணி ஊற்றி அந்த கம்பு சாப்பாடு வந்து ஊறியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மத்தியானத்துக்கு பாசுமதி ரைஸில் வந்து ஒரு வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ பாசுமதி ரைஸை வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு காம்பினேஷன் வந்து பாசிப்பருப்பு தால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் அதை ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா, குக்கரில் வைக்காமல் நார்மலாக வேக வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த குழக்குழப்பு தன்மை இருக்காது. நம்ம பேக் பண்ணிட்டு போகும்போது கெட்டியாகாமல் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இதை நார்மலாக வேக வச்சு இந்த பாசிப்பருப்பு தால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஊற வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளானது, அதே சமயத்தில் நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ இப்போ வந்து நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அந்த டயத்தில் வந்து நம்ம இதை கூழாக ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இப்போ ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணால் போதும். அதனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இது நல்லா களைஞ்சிட்டு நல்ல தண்ணியிலே ஊற வச்சுட்டேன். அதனால் டேரெக்டாக அதை வந்து அடுப்பில் ஏற்றிடலாம். அதே மாதிரி இது வந்து நம்ம காய்கறியெல்லாம் நறுக்குனதுக்கப்புறம் தான் குக்கரில் வந்து வேகப்பட போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை வந்து குக்கரில் பண்ண போகிறேன். அதனால் அது பாட்டுக்கு ஊறிட்டுருக்கட்டும். பாசிப்பருப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன், அதை அப்படியே அடுப்பில் வச்சாச்சு. ஸோ அதில் ஒன்றுமே சேர்க்கல. இப்போ தான் வச்சு ஒரு 6-7 நிமிஷம் ஆகுது. அப்படி வெந்துக்கிட்டே இருக்குது. வெறும் லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ஆயில் மட்டும் விட்டுருக்கேன். மஞ்சள் பொடி போட்டால் பாத்திரத்தில் மஞ்சள் பிடிக்கும். அதனால் நம்ம வந்து வெங்காயம் போட்டு வதக்கி வானலியில் செய்யும்போது மஞ்சள் சேர்த்துக்கலாம். இங்கே சும்மா வெறும் குக்கர் மட்டும் ரெடியாக இருக்குது சாப்பாடு மத்தியானம் லஞ்சு செய்கிறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. என்னென்ன காய்கறிகள் யூஸ் பண்ண போகிறேன்னா, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி ரைஸுக்கு, நம்ம வெஜிடபிள் ரைஸ்க்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப வந்து குட்டி குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக, இந்த அளவுக்கு வந்து பெருசாக போட்டுக்கலாம். இதோட வந்து பெரிய வெங்காயம் வித் காரத்துக்கு பச்சை மிளகா. மற்றபடி இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் அப்படின்லாம் பயங்கரமாக கிடையாது. இது புலாவ் மாதிரியும் கிடையாது, பிரியாணி மாதிரியும் கிடையாது. நார்மலான ஒரு வெஜிடபிள் ரைஸ் தான். அதனால் வந்து ரொம்ப வாசனை எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இது என்ன தேவையோ அதை மட்டும் நல்ல பெரிய பெரிய நீளமாக இந்த அளவுக்கு வந்து நம்ம நறுக்கி வச்சுட்டு பார்க்கலாம். வித் பெரிய வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாவோட. ஒரு குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் பட்டர் போட்டிருக்கேன். அது வந்து அப்படியே மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகா வந்து வயத்தில் கீறியிருக்கேன். டோட்டலாக வந்து முழுசாக கட் பண்ணல. பீன்ஸுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை. பச்சை மிளகாவுடைய காரம் பாதி அப்படின்னா பெப்பருடைய காரம் பாதி வச்சுக்கலாம். ஸோ சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நீளமாக நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுவோம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீன்ஸ், கேரட்டை கொஞ்சம் நீளமாக பெருசாக நறுக்கியிருக்கேன், பச்சை பட்டாணியை உரிச்சு வச்சுருக்கேன். அந்த காய்கறியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே வந்து பருப்பு நல்லாவே வெந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து பருப்புக்கு வந்து நம்ம தக்காளி, வெங்காயம் அது எல்லாத்தையுமே நறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து சாப்பாடுக்கு இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா காய்கறியை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி போட்டு ஒரே ஒரு பெரட்டை மட்டும் தான் பெரட்டியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ரைஸ்க்கு நம்ம குக்கரில் போடுறதுனால ஒரு சவுண்டு ஹை ஃப்ளேமில் விடுவோம். அதனால் அதுலேயே வந்து பீன்ஸ், கேரட் எல்லாம் வெந்துடும். அதனால் சும்மா ஒரே ஒரு வதக்கு மட்டும் தான் வதக்கியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து 1 பங்கு பாசுமதி ரைஸுக்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 1 கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன், 2 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ உப்போ அதை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து தண்ணியை டோட்டலாக வடித்த பாசுமதி ரைஸு இதை வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம்.
குக்கரில் ஹை ஃப்ளேமில் 2 விசில், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் இது இருக்கட்டும். அப்புறம் நீங்கள் ப்ரெஷரை கூட ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவோம். ரைஸ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. தானாகவே வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதாவது ஒரு நிமிஷம் கழித்து தானாகவே ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே கரெக்டாக பக்குவமாக வந்திருக்கு. நான் ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிராக வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சூடாக இருக்கும்போதே நம்ம கிளறி விட வேண்டாம். அது வந்து மசியும். அதனால் கொஞ்சம் வந்து இது ஆறட்டும். அப்படியே ஜென்டிலாக கிளறி விடுவோம். ஸோ அதை நல்லாவே வந்து உங்களுக்கு உதிராக வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. ஸோ அது பாட்டுக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு வாணலியில் ஒரு 2 டீஸ்பூன் நார்மல் ஆயிலில் கடுகு பொரிய விட்ருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் தாராளமாக பெருங்காயம், அதை போட்டு நல்லா வந்து எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தாலுக்காக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் இருக்குது பாருங்கள், அதை வந்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தாலுக்காக நம்ம வந்து வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இந்த சைடு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த குக்கர் ஃபுல்லாக இருந்தது ரைஸு, அதனால் அதை லைட்டாக வந்து ஒரு பேசினில் போட்டிருக்கேன். பாதியை வந்து பேசினில் போட்டிருக்கேன், இன்னொரு பாதி குக்கர்லேயே இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ மிளகு தூவ ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு கலர்றதுக்கு ஈஸியாக இருந்தால் தான் அது வந்து மசியாது. நீங்கள் ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து போட்டு கலரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா உருண்டை கட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக போட்டு இதில் வந்து நான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். ஸோ குக்கரில் பெப்பர் கொஞ்சம் போட்டிருக்கேன், இந்த பேசின்லேயும் பெப்பர் போட்டிருக்கேன். இந்த பெப்பரோட டேஸ்ட் வந்து அந்த பவுடரோட டேஸ்ட் வந்து அவங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்தது. எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ இப்போ அதை வந்து அப்படியே மைல்டாக ஜென்டிலாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி அப்படியே கிளறி விடுவோம். அதே மாதிரி குக்கர்லேயும் கிளறி விட்டுட்டு இதை வந்து நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ, ஹாட் பாக்ஸோ இல்லை அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். எல்லா பக்கமும் பரவராப்பில் கிளறி விட்டுருவோம். தக்காளி வதங்கணுன்னு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இதை கொதிக்க விடுவோம். அப்படியே மசிஞ்சிடும், எல்லாமே நல்லா மசிஞ்சு கொதிச்சுட்ருக்கும் தக்காளி வெங்காயம் எல்லாம். ஸோ நான் வந்து ஹாட் பாக்ஸில் மத்தியானத்துக்குரியதை போட்டு வச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, நல்லா அப்படி உதிராக இருக்குது. இந்த பாத்திரத்துலேயே அது ஒட்டலை பாருங்கள், இந்த பேசின்லேயும் ஒட்டலை, வேக வச்ச குக்கர்லேயும் இல்லை. ஸோ அதான் அந்த தண்ணியினுடைய அளவு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம விடுற சவுண்டு வந்து முக்கியம். ஒரே ஒரு 2 சவுண்டு ஹை ஃப்ளேமில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் ப்ரெஷர் எடுத்து விட்டாச்சுன்னா நல்லா பக்குவமாக பாஸ்மதி ரைஸ் வந்து வெந்துடும். இது நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இந்த பருப்பை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். கடைசியாக அந்த தடுக்கா நம்ம வந்து வெண்ணெயில் வந்து கொஞ்சம் தாளிச்சதில் கொட்டிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, காலம்பர பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ்ஷு நம்ம வந்து சின்ன வெங்காயமும் கொத்தவரங்காய், கம்பங்கூழுக்கு ஆமாம், சின்ன வெங்காயமும் குட்டி குட்டி பீஸாக நறுக்கிக்கலாம். அதே மாதிரி கொத்தவரங்காய் வத்தல் வந்து பொரிச்சு வச்சுக்கலாம். ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து இதுக்குரிய வேலையை வந்து ஆரம்பிக்கணும். தயிர் போட்டு நம்ம அதை மிக்சியில் ஓட ஆரம்பிக்கிறதுல இனிமேல் தான் செய்யணும். ஸோ நான் தேவையானது எல்லாத்தையுமே சைட் டிஷ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இது வந்து என்ன பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம தாலுக்கு வந்து இப்போ தாளிச்சிடுவோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன், நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி தழை ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு முழுசாக இருக்கக்கூடிய வரமிளகா, உடச்சி போட வேண்டாம். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தாலில் வந்து சேர்த்துக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம்பர பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெங்காய வடகம், கொத்தவரங்காய் வத்தல் அதை வந்து பொரிச்சு வச்சாச்சு. ஆமாம், அப்புறம் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. ஸோ இப்போ கம்பு சோறு இருந்தது இல்லையா, ஃபெர்மெண்ட் ஆக வச்சோம், நைட்டுலேருந்து தண்ணி ஊற்றி வச்சேன். அந்த கம்பு சோறை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் நல்லா தண்ணி சேர்த்து அடிக்கும் போதும் மோராயிடும். ஸோ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 கப்பு அளவுக்கு மட்டும் தயிர் போதும். நல்ல புளிக்காத தயிர்.
நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதை போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துருவோம். கம்பு சோறு, தயிர், உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு கெட்டியாக ஒரு 4-5 தடவை விப்பரில் போட்டு அடிச்சாச்சு. இப்போ அந்த தண்ணி பாக்கி இருக்கு பாருங்க, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திருப்பி வந்து நம்ம ஒரு 2-3 தடவை அடித்து எடுத்துடலாம். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் விட்டு அரைச்சாச்சு. உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணும், இன்னும் குடிக்கிற மாதிரி வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ இது கம்பங்கூழ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சைட் டிஷ்ஷஸோட சின்ன வெங்காயம், கொத்தவரங்காய் வத்தல், வெங்காய வத்தல். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி. அதே மாதிரியே லஞ்சுக்கு பாசுமதி ரைஸில் நல்ல ஃப்ரைட் ரைஸ், அதுக்கு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய எல்லோ தால் அல்லது தால் தடுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.